ப்ரோ இப்படி தலைதறிக்க ஓடிற அளவுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்கு? சரிங்க வாங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க பேசுவோம். அன்றைக்கி எவ்வளவோ சொன்னேன், அந்த தப்பை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தேன் இப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி ப்ரோ, நாட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? போதை. நாங்கள் அன்றைக்கி எப்போ போல கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மணி முன்ன மாதிரி இப்போ நீ விளையாட மாட்டேங்கிற ஒழுங்கா? ஆமாம் விசாக்கு, எதுவுமே செட் ஆகலை. ஒரு மாதிரி இருக்குது வித்தியாசமாக. முதல்ல மாதிரி அந்த ஒரு ஃபார்ம் வரமாட்டிருக்கு. நானும் பழைய மாதிரி தான் வளரணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல விசாக்கு. இடையில இந்த இன்ஜூரி வேறு ஆச்சா, அதுலேருந்து சரியாக ஆட முடியல சார். யார் இது? ஆளே சரியில்லை, போயிடுவோமா? சரி வா. ஆமாம் விசாக்கு, உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆள் இங்கே அடிக்கடி வருவார், ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன வரைக்கும் அவர் அவ்வளோவா நல்லவர் இல்லைன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. சரி வா ஓ, வண்டி வேறு தூசியாக இருக்கு. என்னது அது? என்னது மணி இது? பாக்கெட் மாதிரி இருக்கு. தெரியலையே. அண்ணா இது உங்களோட தானே? தம்பி தொடாதப்பா, இரு. போலீஸ் ரேட் நான் தான் அதை வண்டியில் வச்சேன். அண்ணா இது உங்களோட தானே? ஆமாம் தம்பி, இது ஒரு மாதிரி போதைப் பொருள். இது யூஸ் பண்ணால் ஃபுல் எனர்ஜியாக இருக்கும், கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உனக்கு வேணும்னா கேளுப்பா, நான் எப்போனாலும் இங்கே தான் இருப்பேன், வந்து வாங்கிக்க. நான் அதெல்லாம் வேண்டாண்ணா, இது தப்பான பொறுமையாக இருக்குது. நம்ம கிளம்புவோம். மணி அவர் சொன்னதை நினச்சிட்டு இருக்காத. அவர் அப்படி போட்டோம், அது ஏதோ தப்பான பொருள் மாதிரி இருக்குது சொல்லிட்டேன். உனக்கு வேணும்னா கேளுப்பா, நான் எப்போனாலும் இங்கே தான் இருப்பேன், வந்து வாங்கிக்க. அப்புறம் அடுத்த நாள் இவன் போய் அந்த ஆளை பார்த்து ஸ்டெராய்டுன்னு என்னமோ வாங்கிட்டான். அதுக்கு அடுத்த நாள் மேட்ச்சில் நல்லா விளையாடணும்னு எடுக்க தெரியாமல் எடுத்து ஓவர்டோஸ் ஆகி சுயநினைவே இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனையால் ஆப்போனன்ட் டீமில் ஒரு பையனை பேட்டாலே அடித்து கொண்டுட்டான். இதனால தான் போலீஸ் இப்போ எங்களை துரத்திட்டுருக்கு. நீங்கள் இந்த டைமில் இங்கே என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கக்குமே ஒரு காரணம் இருக்குது ப்ரோ. போதை. ஒரு ஆவரேஜான மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ எல்லா பிரச்சனையும் எனக்கும் இருக்குது. வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இஎம்ஐ, பேங்க் பேலன்ஸ். இது போதாதுன்னு இந்த இளவு லவ் வேறு. எல்லாருமே லவ்க்குள்ளே ஃபேஸ் பண்ணுற அதே பிரச்சனை தான் எனக்கும். பிரேக்கப். வாழ்க்கையே வெறுத்து நிற்கும்போது நம்ம மைண்டுக்கு ஒருத்தன் வருவாங்கள்ல, சே இருக்கிற பிரச்சனை போதாது நீ வேறு. சரி யாருக்காவது ஃபோன் அடித்து வெளியே எங்கேயாவது போவோம். ஹலோ, மச்சான் எங்கடா இருக்க? மச்சான் இங்கே கடையில். கொஞ்சம் வாரியா, மைண்டே சரியில்லை. என்னாச்சுடா, வயசு சரியில்லை? ஆமாடா, இந்த பீச் வரைக்கும் வந்தேன், வேறு ஃபோன் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு பிரேக்கப்பு அது இதுன்னு. ஸோ தரலாம் வலிக்கு முடியல சுத்தமாக. சரி மச்சான், நீ அங்கேயே இரு, நான் வரேன். சாரியா, கொஞ்சம் சீக்கிரம் வாழ. சரி சரி. ம். என்ன மச்சான் பிரேக்கப்னு சொன்னால் பார்த்தா கல் போட்டு விளாண்டுருக்க. நீ வேற ஏன்டா விருப்பத்திக்கிட்டு. சரி பைக்கை கொடு, வெளியே எங்கேயாச்சும் போவோம். வெளியே போகிறதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அதுக்கு முன்னாடி உன் வலிக்கு ஒரு மருந்து போடுவோம். மருந்தா? ஏல நான் என்னைக்கு குடிச்சிருக்கேன் அப்படின்னு நீ இதை கொண்டு வந்து வச்சுருக்கேன்? இதுக்கு தான்டா பொண்ணுங்களே நம்பக்கூடாது.
எனக்கு வேண்டாம். அம்மா குடியில் குடித்தா எல்லாம் மறந்துடும். எனக்கு வேண்டாம். இப்போ மேஜிக்கை பாரு. என்னடா மேஜிக் இது? அது அப்படி தான். இப்போ லைட்டாக குடிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? குடிக்காமல் இருந்தால் மட்டும் என்ன 100 வருஷமாக வாழ போகிற? லவ்வை விட இது நல்லாயிருக்கும். இங்கே பாரு, இவர் அழகாக விழுறானே, இவன் பேர் தான் ஜினோ. அப்புறம் நம்ம பாண்டியன் ஊருகா. இந்தா குடி. எனக்கு வேண்டாண்ணே, நான் தான் சொல்கிறேன்ண்ணே. இப்போ குடிக்காமல் இருந்தால் மட்டும் உன் ஆள் என்ன உன்னை கட்டிக்காவ போகிறா? இந்தா குடி. இந்தா இதை குடிச்சிக்கோ, இதை நக்கிக்கோ. என்னால இப்படி இருக்கு மச்சான்? மச்சான் மச்சான் உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிட்டு. உன்னை பத்திரமா அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன், சரியா? பொண்ணுங்களையே நம்ப கூடாது மச்சான். மச்சான் பொண்ணுங்களே நம்பவே கூடாது. என்ன மச்சான், கப்பலும் உன மாதிரி கவுந்துருச்சு. நான் இப்போ எப்படி தாண்டுற மாட்டும் பாரு. என்ன பார்த்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே கேட்டு சோர்லாம் தாண்டி குச்சோம்டா. இது ஒரு மேட்ருன்னு. ஆனால் மச்சான் அவளை நான் உண்மையாக தாண்டா ஃபாலோ பண்ணேன். இல்லை மச்சான், நான் இருக்கேன் மச்சான். நீ தான் மச்சான் எப்போவுமே நண்பன் தான் மச்சான் கூட வருவான். ஆமாம், பேசிக்கிட்டே வண்டிக்கிட்ட வரைக்கும் வந்துட்டோமே. மச்சான் அவனை வீட்டில் விட்டுறேன். எங்கே வண்டி கேட்டவன் நான் எடுக்கிறேன் இரு. எங்கே இருக்கு கீரு? அவ்வளோதான் மச்சான், நம்ம வந்து கிளம்பி. என்ன ஆஃப் ஆகுது? இந்த வேறு ஒரு நிமிஷம். போ மச்சான் வரமாட்டேங்குதுல. நண்பன் தான். ஏறு மச்சான், நம்ம போவோம். ஏற முடியல மச்சான். இல்லை மச்சான், வா நம்ம போமா, வா இருப்போம் மச்சான். உன்னால வண்டி. சார். ஆமாம் சார், ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன். ஒரு பையனுக்கு தலையிலேருந்து பிளட் லாஸ் சார். அந்த பையன் வந்து ஸ்பாட் டெத் சார். இன்னொரு பையன் வந்து பாறையில் முட்டி பேச்சு முச்சு இல்லாமல் இருக்கான் சார். ஆனால் உயிர் இருக்குது சார். ப்ரோ, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாரா? போதை அப்படின்னா குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது மட்டும் இல்லை. நம்மளை சுயநினைவு இல்லாமல் பண்ணுற எல்லாமே ஒரு வகையான போதை தான். மணிக்கு கதையில் ஸ்டீராய்ட் மாதிரியும், மதன் கதையில் குடி மட்டும் இல்லாமல் அவனுக்கு நடந்த அந்த பிரேக்கப். அதனால் அவன் தண்ணியை இழந்து அவன் ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு அவன் வாழ்க்கையை அவனே முடிச்சுக்கிட்டதுக்கும் எல்லாமே காரணம் இந்த போதை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போதை இருக்கு. ஒருத்தருக்கு பணத்து மேலே, ஒருத்தருக்கு பொண்ணு மேலே, ஒருத்தருக்கு பதவி மேலே. எல்லாத்துக்குமே லிமிட்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டும் போது தான் பிரச்சனையே வரும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் குடிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆக்கிடுச்சு. பிரச்சனைனா அதை சால்வ் பண்ண வழியை தேடணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கா பார்க்குற ஒரு மோசமான சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். சே நோ டு ட்ரக்ஸ். சொல்கிறதுல மட்டும் இல்லை, செயலை இருக்கணும். போதைப் பொருள் பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். நன்றி, வணக்கம்.